ரோமர் 12:1-2. இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள். ஒரு பெரிய அப்போஸ்தலர் சபையாரை வேண்டிக் கொள்றார். அது அன்பின் அபிஷேகம். இந்த நியாயப்பிரமாண பிரசவத்தில் வேண்டிக் கொள்றதெல்லாம் இல்லை. டிமில் 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 தான். அவர் வேண்டிக் கொள்ள மாட்டார். நான் பாஸ்டர், எனக்கு கீழ்ப்படியணும், என்னை சொல்லாம எதுவும் செய்யக்கூடாது. இப்படி போட்டு கட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறாங்கய்யா. இவர் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். வேண்டிக் கொள்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால் மறுரூபமாக. நல்ல இதில் ஒரு வெளிச்சம் இருக்கு. அதாவது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிய வேண்டுமென்றால் மனம் புதிதாக வேண்டும். இந்த மனது புதிதாகாமல் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது, தேவனுடைய நன்மையை அறிய முடியாது, தேவனுடைய பிரியத்தை அறிய முடியாது. அதனால தான் நம்முடைய மனது எப்போதுமே கொலோசியர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் வருதா, நாடுங்கள் வருதா? ரெண்டுமே நாடுகள் தான். அப்போ நம்ம மனது மேலான காரியத்தில் இருந்தால் இந்த பூமியில் எல்லாம் நீ அனுபவிப்ப. நம்ம மனசு மேலே இருந்தால் ஒரு மாதம் 1ஆம் தேதி கூட செய்தி கொடுத்தேன். எண்ணம் மேலே ஆசீர்வாதம் கீழே. ஐயா, எண்ணம் மேலே இருந்தால் கீழே உனக்கு எல்லா ஆசீர்வாத வாழ்வு தான். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு பண்ணப்பட்ட எந்த ஆசீர்வாதத்திலும் உன்னை நான் மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் என்னுடைய குடும்பமாக இருக்கிற நீங்களும் மிஸ் பண்ணக்கூடாது என்று தான் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். மனம் புதிதாகாமல் தேவனுடைய நன்மை எழுதியிருக்கு, தேவனுக்கு புரிய எழுதியிருக்கு, தேவனுடைய சித்தம் எழுதியிருக்கு. இந்த மனசு புதுசானவங்க தான் நன்மையை பேசுவாங்க. இந்த மனதில் வெளிச்சம் உடையவங்க தீமையை பேச மாட்டாங்க. இந்த மனசு புதிதானவங்க ஆசீர்வாதத்தை பேசுவாங்க. இந்த மனசில் வெளிச்சம் இல்லாதவங்க, மனசில் தெளிவு இல்லாதவங்க சாபத்தை பேசுவாங்க. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? என் மனசு புதுசாகிக்கிட்டே இருக்க. இருங்கள் மனசு புதுசாகிக்கிட்டே இருக்கு. மனசு புதிதாகிறதுனால் மறுரூபம் ஆகுங்கள். இதான் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஹல்லேலூயா.